மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர். இவர் இப்போ பிறக்க போகின்ற மார்ச் மாதம் 2025 வருடத்தில் 29ஆம் தேதி புரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசிக்கு வருகை தருகிறார். இந்த சனி பகவானின் பயிற்சிகளில் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்தோடு பார்க்கலாம். இந்த காலொனியில் தெளிவாக பார்க்கலாம். சுடர்மிக்க சூரியனைப் போல சிம்மராசி நண்பர்களே, ஒளிமிக்க சூரியனை ராசிநாதன் கொண்டு புகழ்மிக்கவர்கள் வாழ்ந்து வருபவர்கள் நீங்கள். எந்த நிலையிலும் எதற்காகவும் அச்சம் கொள்ளாமல் எது வந்தாலும் துணிந்து நிற்கும் ஆற்றலும் விடாமுயற்சியும் வெற்றியை எட்டும் குணமும், மனதில் அச்சம் உண்டானாலும் அதை வெளியே காட்டாமல் எப்பொழுதும் கம்பீரமாக காட்சி அளிப்பதோடு எங்கு எதிலும் தனித்துவம் விளங்கும் யோகமும் பெற்றவர்கள் நீங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் கொண்ட கொள்கையை எதற்காகவும் யாருக்காகவும் எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். சுதந்திரமாக இருப்பதே உங்களுக்கு பிடிக்கும் என்பதால் உற்றார் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு எதிர்பார்க்கும் வகையில் இல்லாமல் போகும். எதையும் தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுத்திடக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். பதவியும் கௌரவமும் உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். எதிர்கொள்ளும் சக்தி படைத்த உங்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு காலமாகவே போராட்டமாகவே இருந்திருக்கும். அதற்கு காரணம் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் உங்கள் சப்தமஸ்தானாதிபதியான சனி பகவான் சஞ்சரித்து வந்ததுதான். சனி பகவான் உங்கள் ராசிநாதருக்கு பகைவனாவர் என்பதோடு உங்கள் ராசியில் அவர்தான் களத்திர ஸ்தானாதிபதியும் அவர்தான். இதன் காரணமாக நீங்கள் என்னதான் செல்வாக்கோடு வாழ்ந்து வந்தாலும் எப்பொழுதுமே உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். திருமண வாழ்க்கையில் நிம்மதி என்பது இல்லாமல் இருக்கும். இந்த நிலையில் களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் நிம்மதியற்ற நிலையும் பல்வேறு பிரச்சனைகளையும் உண்டாக்கி இருப்பார். அந்நிய பெண்களால் அலைச்சலும் அவப்பெயர்களும் ஏற்பட்டிருக்கும். நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு பிரிவும் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு அலைச்சல் அதிகரிப்பு, பணவிரயம், வெளியூர் வாசம் என்று வாழ்க்கையே போராட்டமாகி இருக்கும். உங்களுடைய குழந்தைகளின் நிலையை எண்ணி வருத்தம் அடைவீர்கள். கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள். இந்த நிலையில் பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் 2025ஆம் தேதி, அதாவது 2025இல் 29ஆம் தேதியில் ஆயுள் ஸ்தானத்தில் பிரவேசம் செய்கிறார் சனி பகவான். ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவான் உங்கள் வீட்டில், அதாவது உங்களுக்கு அச்சம் இருக்குமானால் பூர்வ புண்ணிய பலன்கள் உங்களுக்கு வழங்க வேண்டிய சனி பகவான் உங்களை உயிருடன் வைத்திருக்க வேண்டியவராகவும் இருக்கிறார். அதனால் உங்கள் ஆயுளுக்கு எந்தவிதமான நெருக்கடியும் இக்காலத்தில் ஏற்படாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உயிருடன் இருந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பலன்களை அனுபவிப்பதற்காக உங்கள் ஆயுளை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அதே நேரத்தில் சங்கடங்களுக்கு மேலே சங்கடங்கள் கொடுத்து இப்படி வாழ வேண்டுமா என்று காலகட்டத்தில் உங்களை நினைக்க வைப்பார் சனி பகவான். பொதுவாக ஜென்ம சனி என்பதை பலன்கள் வழங்குவாரோ அதே பலன்களைத்தான் அஷ்டம சனி வழங்குவார் என்கிறது ஜோதிட விதி. ஜென்ம சனி காலத்தில் கூட 3ஆம் பார்வை பலன் தருவதாக. ஆனால் அஷ்டம சனி காலத்தில் அவருடைய 3 பார்வைகளும் உங்களுக்கு பாதகமான பலன்களையே தரப்போகிறது. உங்களுடைய ஜனன ராசிக்கு 8ஆம் ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அஷ்டம சனியின் காலம் என அழைக்கப்படுகிறது. இந்த காலத்தில் ஜாதகருக்கு பலவிதமான சோதனைகளும் இடர்பாடுகளும் நிகழும். 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் பல்வேறு இடர்பாடுகள் தோன்றும். குடும்பத்தில் கஷ்டம் பிரச்சனைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவு ஏற்படும். மனக்கசப்பும் முயற்சியிலும் தடையும், ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலையும், அந்நியர்களுடன் நட்பும், துணையின் உடல்நிலையில் பாதிப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் என்பது விதி.
பெண்களுக்கு 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம் என்பதால் கணவரின் உடல்நிலை இந்த காலத்தில் பாதிப்புகள் ஏற்படும். அதே நேரத்தில் உங்கள் வாய்ப்புகள் வரும். உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகளை சிலர் ஒப்படைப்பர். இதற்கு என்ன தீர்வு கிடைக்கும் என்ற சிந்தனையில் உங்கள் ராசிக்கு அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். பொதுவாக சனி பகவான் அவர் பார்க்கும் இடங்களை எல்லாம் பாழ்படுத்துவார் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதன் காரணமாகத்தான் சனி பகவானை தரிசிக்கும் போது கூட அவருக்கு நேராக நின்று தரிசிக்க கூடாது என்கிறார்கள். சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்தில் தொழில் மந்தமாகும், முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக விழும், உடலில் உபாதைகள் உண்டாகும், பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கும், வேலையில் பிரச்சனைகள் தோன்றும், உங்களுடைய செல்வாக்கும் கௌரவம் போன்றவற்றில் பங்கம் உண்டாகும், ஜீவன வகையில் கஷ்டம் வரும், அரசியலில் சரிவு உண்டாகும், அரசாங்கத்தால் கிடைத்த வந்த நன்மைகளில் பாதிப்புகள் ஏற்படும். சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பதிவதால் வருமானத்தில் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை உண்டாகும், வார்த்தைகளால் சங்கடத்திற்கு ஆளாக நேரிடும் நிலை உண்டாகும், துன்பத்திற்கு மேல் துன்பம் தோல்வியில் முடியும். ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லவும் நேரும். பொருட்கள் களவு போகவும் வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருங்கள். பொருளாதார இழப்பு உண்டாகும், சந்தோஷமும் நிம்மதியும் காணாமல் போகும், மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தத்தளிக்கும். வரவை விட இந்த காலகட்டத்தில் செலவு அதிகரிக்கும், எதிர்பார்த்தவற்றில் ஏமாற்றம் உண்டாகும், வலது கண் பார்வையில் குறை உண்டாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் புத்திரஸ்தானத்தில் பதிவதால் குழந்தைகளின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தீய எண்ணங்களால் அலைமோதும், பூர்வ சொத்துக்கள் பிரச்சனைகள் தோன்றும், காதலால் வம்பு வழக்கு என்று ஏற்படும், குடும்பத்தில் கலகமும் சண்டை சச்சரவுகளும் நிறைந்திருக்கும், உங்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகள் நடக்கும், அதனால் அதிர்ச்சி அடைவீர்கள். கணவன் மனைவிக்குள்ளும் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும், புத்திர பாக்கியம் இருந்தவர்கள் அந்த பாக்கியம் தள்ளி போகும். இவை வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் நிகழ்த்தக்கூடிய பொது பலன்கள். சனி பகவான் ஒரு வீட்டில் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிப்பார் என்றாலும் அவர் 2.5 ஆண்டுகள் ஒரே நிலையில் இருப்பதில்லை. இருக்கும் இடத்தை பொறுத்து ஆண்டிற்கு 4 மாதங்கள் வக்கிர அடைவார். இந்த பலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கடும் மழையில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். சங்கடங்கள் படிப்படியாக குறையும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழலும் ஏற்படும். எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பீர்கள். உங்கள் மனதில் புதிய சம்பவங்கள் நடைபெற்று எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும்.